ஏதாச்சும் ஒன்று பிடிங்க, பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து நம்ம நண்டை தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், இந்த குடவுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவரை வந்து இப்போ நம்மளால் பிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்துக்குங்க, இந்த செடி இருக்கா, அந்த செடியோட வேர் வந்து அங்கே இருக்கும், அதனால் ஓடி ஒளிஞ்சிரும். அதனால நம்மளால் பிடிக்க முடியாது. வேறு எங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்போம். தேடிக்கிட்டு இருக்காரு நம்ம நண்பர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கு. சும்மா இப்போ வந்து ரேண்டமாக ஒரு இடத்துல கையை விடுறாரு, அங்கே இருக்குமான்னு பார்க்க. உங்களை காட்டலை, நீங்கள் தைரியமாக வந்து எடு, கையை விடுங்க. என்னத்தையே எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். கல் தாம கையில் கிடச்சிருக்கு, நண்டு கிடைக்கல. நம்ம வேறு இடத்துல தேடி பார்க்க சொல்லுவோம், அங்கே ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் கை விட்டால் எதுவும் கிடைக்காம இருக்காது. பிடிச்சிருக்கேன். நண்டு தான். நண்டா அது? ஏயா நண்டுட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டுருக்கீங்க? அங்கே வேணாம், வேறு இடம் பாருங்க. இப்போ இருக்கா? இருக்கு போல் நண்பர்களை. இங்கே பாருங்கள், நம்ம நண்பர் தேடிக்கிட்டு இருக்காரு கையை விட்டு. கையை ஏன் கவர் மாட்டியிருக்காருன்னா, கையிலெல்லாம் கடிச்சு வச்சிரும், ஒரு புண்ணாயிரும்ல. புண்ணாகாது, கீறிடும். கீறிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் இப்போ வந்து நம்ம நண்பரை காட்ட வேணான்னு சொல்லியிருக்காரா. கொஞ்சம் போச்சு. சின்னூண்டா பாருங்களேன். சரி, நம்ம வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பார்த்து சொன்னால் அவர் பிடிப்பார். இந்த மாதிரியே ஒன்றுமே கிடைக்கல. சும்மா கையை விட்டு பார்க்கலான்னு ஒன்றும் கிடைக்காது. இப்போ வந்து நம்ம வந்து அது இருக்கான்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அதில் பிடிக்க பார்க்கணும் நண்பர்களே. அப்போ தான் நமக்கு நண்டு கிடைக்கும். புதுசாக ஒரு நண்டோட உறைவிடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். கிடச்சிருச்சின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப நேரமாக அலசு ஆராயிறாரு. நண்டு இருக்குது, இல்லாமல் வந்து இப்படி தேட மாட்டார். ஏமாற்றத்தை மிஞ்சிச்சு நமக்கு. இப்போ வேறு இடத்துல நம்ம தேடுவோம். இப்போ அடுத்த இடத்துல கையை விட்டு பார்க்க போகிறாரு. நம்ம மண்ணாய் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது தலைவர். டக்குன்னு வந்துச்சு. இல்லையே போனாலும் கவலை இல்லை. இங்கே பாருங்கள், வேறு ஒரு இடத்துல. ஆனால் இங்கே கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம், ஏன்னா அங்கே இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். கை விட்டார், பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. கிடைக்க போகுது. இது நம்ம வறுக்கிறதுக்கோ பொரிக்கிறதுக்கோ இல்லை, இப்படியும் நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான். நம்ம நண்பர் பிடிச்சிருவார். இப்போ எடுங்கய்யா. ஓடி போச்சா? அவ ஓடி போயிட்டா. இருக்கா? இங்கே பாருங்க, இவர் தான் அந்த நண்டார். பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க. சொல்லிட்டு மேலே போயிடுவோம். அப்படியே எடுத்து அதை தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணுங்க. இந்த தண்ணி தண்ணியில் இடம் வேணும், லைட்டாக கழுவுன்னு தான் போதும் காட்டுறதுக்கு. பார்த்தீங்களா? நம்ம நண்டு ஒன்றை பிடிச்சிட்டோம். இந்த நண்டை வந்து பொரிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் நண்டை ஒன்று பொரிக்கணும் டைம் பிடிச்சி. ஆனால் பிடிச்சி கூடிய சீக்கிரமே வறுத்து சாப்பிட்ற வீடியோலாம் போடுவோம். பார்த்தீங்களா? சாந்தமாக இருக்கார், கடிச்சு வச்சுருவாரோ.
கொடுக்கெல்லாம் தூக்குறாரு பாருங்க. அப்படி எடுத்தா அப்படியே எடுத்துனுவாங்க வீட்டுக்கு. எடுத்துங்க தலைவரே. இவர் தான் அந்த நண்டார். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் மெனக்கட்டு பிடிச்சது இவரை தான். நம்ம பிடிக்கல, நம்ம நண்பர் பிடிச்சிருக்காரு. உங்ககிட்ட காட்டுறதுக்காகத்தான். வேணுமாயா உங்களுக்கு? விட்டுறட்டா? ஏன்னா இன்னொரு நாள் நம்ம பிடிப்போம். பிடிச்சி வறுப்போம். அது இன்னொரு நாள் பிடிப்போம். எப்போ பிடிப்போம்? அடுத்த வாரத்தில். சரி நண்பர்களே, நம்ம வந்து இவருக்கு வந்து விடுதலை அளிச்சிடும். இது நம்ம உங்ககிட்ட ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ பிடிச்சோம். இதோட உயிரை என்னைக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில். அன்னைக்கு வந்து நமக்கு இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு வேறு வேணாம். ஆகட்டும். ஒரு பெருசாகணும்னு நம்ம விட்டுறலாம். பிடிச்சி நம்மளே சாப்பிட்றலாம். போயிட்டு வா, டாட்டா. உள்ள விட்டுருங்க. அது வந்து முறையே இல்லை. எங்கே எடுத்தோமோ இல்லை, அவர் போய்க்குவார். தடுமாறுவார். ஐயோ, செத்துட்டாரையா? போ டாமி, எந்திரி. சரி, இப்படியே நம்ம போயிட்டு அவர் நடந்துருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம கிளம்புவோம் இனி. பாய் பாய். சரி, பாய் நண்பர்களே.